வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். எரிபொருள் விநியோகஸ்தர்களுக்கு அறிமுகப்படுத்தப்படும் புதிய சூத்திரம் முந்தைய 3% கொடுப்பனவை விட அதிக கொடுப்பனவையை வழங்கும் என பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் DA ராஜகருணா தெரிவித்தார். அதன்படி எரிபொருள் விநியோகஸ்தர்களுக்கு வழங்கப்பட்ட 3% கொடுப்பனவை ரத்து செய்வதற்கும் புதிய சூத்திரம் மூலம் எரிபொருள் விநியோகஸ்தர்களுக்கு கொடுப்பனவுகளை வழங்குவதற்கும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அண்மையில் தீர்மானித்தது. இந்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் நேற்றைய தினம் முதல் எரிபொருளை முன்பதிவு செய்வதை தவிர்ப்பதற்கு முடிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. இருப்பினும் இந்த முடிவு நாட்டில் எந்த எரிபொருள் நெருக்கடியையும் ஏற்படுத்தாது என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. அறிமுகப்படுத்தப்படவுள்ள புதிய விலை சூத்திரத்தின்படி எரிபொருள் விநியோகஸ்தர்கள் பெறும் கொடுப்பனவை அதிகரிக்கும் அதன் தலைவர் ராஜகருணா சுட்டிக்காட்டியுள்ளதுடன் யாழ்ப்பாணத்தில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் எரிபொருளுக்காக மக்கள் வரிசையில் நிற்கும் நிலை ஏற்பட்டுள்ளதுடன் எரிபொருளை கொள்வனவு செய்வதற்கு இவ்வாறு மக்கள் வரிசையில் நிற்பதை அவதானிக்க முடிகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து வர்த்தகர் ஒருவர் இன்றைய தினம் காலை கைது செய்யப்பட்டுள்ளார். சட்டவிரோதமான முறையில் லத்திரனியில் சிகரெட்டுகளை கொண்டு வந்த குற்றச்சாட்டின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சுமார் 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான பொருட்களை கொண்டு வந்த ஜாயல பிரதேசத்தை சேர்ந்த 49 வயதுடைய வர்த்தகரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் துபாயில் இருந்து இன்றைய தினம் நள்ளிரவு 12 மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார். இதன்போது விமான நிலைய போலீஸ் அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சந்தேக நபர் கொண்டு வந்த பயண பொதியில் இருந்து 100 லத்திரனியல் சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கட்டுநாயக்க விமான போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். 10வது நாடாளுமன்றத்தில் 7 துறைசார் மேற்பார்வை குழுக்களை ஸ்தாபிப்பதற்கும் அவற்றில் 3 குழுக்களின் தலைமையை எதிர்க்கட்சிக்கும் 4 குழுக்களின் தலைமையை ஆளும் கட்சிக்கும் வழங்குவதற்கு நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழுவில் இணக்கம் வழங்கப்பட்டதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குசானி ரோகணதீர தெரிவித்தார். சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தலைமையில் நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு நாடாளுமன்றத்தில் கூடிய போதே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. துறைசார் மேற்பார்வை குழுக்களின் செயற்பாடுகள் தொடர்பில் மீளாய்வு செய்வதற்கு நியமிக்கப்பட்ட குழுவின் பரிந்துரைக்கு அமைய இவ்வாறு 10வது நாடாளுமன்றத்தில் அனைத்து அமைச்சுக்களினதும் விடய பொருட்கள் உள்ளடங்கும் வகையில் 7 துறைசார் மேற்பார்வை குழுக்களை ஸ்தாபிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதுடன் 10வது நாடாளுமன்றத்தில் இயலாமையுடைய நபர்கள் தொடர்பில் செயற்படக்கூடிய நாடாளுமன்ற ஒன்றியத்தை ஸ்தாபிக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர்களான சுகத் வசந்த் சில்வா மற்றும் பத்மநாதன் சத்தியலிங்கம் ஆகியோர் விடுத்த கோரிக்கைக்கு குழுவின் அனுமதி வழங்கப்பட்டதாக செயலாளர் நாயகம் தெரிவித்தார். ஜனாதிபதியின் வெளிநாட்டு பயணங்களுக்காக செலவிடப்பட்ட தொகை குறித்து ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் எதிர்க்கட்சியினர் அது தொடர்பிலான தகவல்களை ஆராய்ந்து அரசாங்கத்திற்கு சவால் விட முடியும் என பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்தார். சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பாதாள உலக குழு என்பது எங்களால் நிர்மாணிக்கப்பட்ட ஒன்று அல்ல. அரசியல் தொடர்புகளுடனேயே இவை ஆரம்பிக்கப்பட்டன என்றும் தற்போது அரசாங்கம் குற்றம் சுமத்துபவர்களே பாதாள உலக குழுக்களை நிர்மாணித்தனர். தற்போது பாதாள உலக குழுக்களிடையே மோதல்கள் இடம்பெற்று வருகின்றன. அண்மைய தினங்களில் பல சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. இதற்கு போலீசாரும் தொடர்பு பட்டிருக்கின்றமை தெரிய வருகின்றது. எனினும் நிச்சயமாக இந்த நிலையை மாற்றுவோம் என தெரிவித்தார். பாதாள உலக குழுக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் தொடர்புகள் உள்ளதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் கேள்வி எழுப்பும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அகில இலங்கை தமிழ் ஊடகவியலாளர்கள் ஒன்றியத்திற்கும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகருக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று நடைபெற்றது. இந்த சந்திப்பு இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் நேற்று நடைபெற்றது. தமிழ் ஊடகவியலாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள், ஊடகர்களுக்கு எதிரான அடக்குமுறைகள், ஊடக பயிற்சிகள் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் இந்த சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்டது. இந்தியாவில் நடைமுறையில் உள்ள நவீன ஊடக யுக்திகள், அச்சு, இலத்திரனியல் மற்றும் சமூக ஊடகங்கள் தொடர்பிலான பயிற்சி நெறிகளை இலங்கையிலும் வழங்குவதற்கு நடவடிக்கைகளை எடுப்பதாக இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷியா தெரிவித்துள்ளார். இந்திய வீடமைப்பு திட்டத்தின் கீழ் ஊடகவியலாளர்களுக்கும் வீடுகளை பெற்றுக் கொடுப்பது தொடர்பான யோசனை ஒன்றும் உயர்ஸ்தானிகரின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. இவை உள்ளிட்ட விடயங்களை உள்ளடக்கி மனு ஒன்றும் இந்திய உயர்ஸ்தானிகரிடம் கையளிக்கப்பட்டது.
நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை கௌசல்யா நரேன் என்ற பெண்ணுக்கு விட்டுக் கொடுக்க உள்ளதாக அர்த்தப்படும் வகையிலான பேஸ்புக் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார். கடந்த தேர்தலில் சுயேட்சை குழுவில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அர்ஜுனா தற்போது நாடாளுமன்ற உறுப்பினராக காணப்படும் நிலையில் அவர் பதவி விலகுவாராக இருந்தால் அவரது அணியில் போட்டியிட்டு இரண்டாவது அதிக வாக்குகளை பெற்ற கௌசல்யாவுக்கு அந்த பதவி வழங்கப்படும். இருப்பினும் அர்ஜுனாவும் இந்த பதவியில் மறைமுகமாக தாம் பதவி விலகப் போவதாகவே குறிப்பிட்டுள்ளாரே தவிர நேரடியாக எதனையும் விளக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனின் வீட்டை குற்றப்புலனாய்வுத்துறை சோதனை செய்துள்ளது. அவரை கைது செய்ய மாத்தறை நீதிவான் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் இந்த சோதனை இடம்பெற்றுள்ளது. போலீசார் வீட்டில் சோதனையிட்ட போது முன்னாள் போலீஸ் மா அதிபர் வீட்டில் இருக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2023 டிசம்பர் 31 அன்று மாத்தறை வெலிகம பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் போலீஸ் அதிகாரி ஒருவர் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக நீதிமன்றத்தால் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணையின் பிரகாரம் இந்த கைது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற உத்தரவின் பேரில் முக்கிய நபர் ஒருவரை கைது செய்ய போலீசார் அவரது வீட்டிற்கு சென்றபோது அவர் தலைமறைவாகி இருந்ததாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். இன்றோ அல்லது நாளையோ அவர் சரணடைவார் என தான் நம்புவதாகவும் அவர் கூறியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நீதித்துறை அமைப்பில் அதிக எண்ணிக்கையிலான வழக்குகள் நிலுவையில் இருப்பதால் தீர்ப்புகள் வழங்குவதில் ஏற்படும் குறிப்பிடத்தக்க தாமதம் குறித்து நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்புக்கான அமைச்சர்கள் ஆலோசனை குழு விவாதித்துள்ளது. உயர் நீதிமன்றத்தில் 5785 வழக்குகள், மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் 4572 வழக்குகள், குற்றவியல் வழக்குகள் விசாரிக்கப்படும் உயர் நீதிமன்றங்களில் 6286 வழக்குகள், வணிக உயர் நீதிமன்றத்தில் 6146 வழக்குகள், சிறப்பு 3 நீதிபதிகள் நீதிமன்றத்தில் 3 வழக்குகள், மாவட்ட நீதிமன்றத்தில் 2,62,665 வழக்குகள், குழந்தைகள் நீதிமன்றத்தில் 1260 வழக்குகள் உள்ளிட்ட மொத்தம் 11,31,818 வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இலங்கை நீதிபதிகள் நிறுவனத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அதிகாரிகள் விசாரணை செயல்முறையை நெறிப்படுத்துவதற்கான ஒரு திட்டம் ஏற்கனவே நடைபெற்று வருவதாகவும் இது தொடர்பாக நீதிபதிகளுக்கு பயிற்சி அளிக்கும் திட்டமும் நடைபெற்று வருவதாகவும் நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு தொடர்பான அமைச்சர்கள் ஆலோசனை குழு நேற்றைய தினம் நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்சன நாணயக்கார தலைமையில் முதன்முறையாக நாடாளுமன்றத்தில் கூடிய போது இது குறித்து விவாதிக்கப்பட்டது. சட்டமா அதிபர் துறையின் பணிகளில் பெரும் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக எம்பிக்கள் தெரிவித்தனர். நாடு முழுவதும் உள்ள போலீஸ் பிரிவுகளில் இருந்து பெறப்படும் குற்றவியல் வழக்குகளை விசாரிப்பதற்காக சட்டமா அதிபர் திணைக்களத்தின் குற்றவியல் பிரிவில் சுமார் 70 அரசாங்க சட்டத்தரணிகள் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் அங்கிருந்து அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர். மேலும் ஒதுக்கப்பட்ட வழக்குகளை கையாள ஒரு அரசு வழக்கறிஞருக்கு பல வருட அனுபவமும் நிபுணத்துவமும் இருக்க வேண்டும் என்றும் நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் வழக்கறிஞர் கர்சன நாணயக்கார சட்டமா அதிபர் திணைக்களத்தின் பங்கு மற்றும் தாமதங்கள் குறித்த விவாதம் சிறிது காலமாக நடந்து வருவதாகவும் தற்போதுள்ள வழக்குகளின் எண்ணிக்கையுடன் ஒப்பிடும்போது திணைக்களத்தில் உள்ள சட்ட அதிகாரிகள் போதுமானதாக இல்லை என்றும் சட்டமா அதிபர் துறையின் பங்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் தொடர்வதை உறுதி செய்ய அரசாங்கம் அனைத்து சாத்தியமான நடவடிக்கைகளையும் எடுக்கும் என்றும் வலியுறுத்தினார். இத்துடன் உதய டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.